பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். ஒன்று நமக்காகவே பிறந்த தேவதை, இன்னொன்று நமக்கே பிறந்த தேவதை. அப்போது இந்த காட்டுமிராண்டித்தனமான மனத்திலிருந்து ஒருவனை பக்குவப்பட்ட மனிதனாக மாற்றுவது தான் வேதம். அருளுலக வாழ்க்கை என்று 4 வகையான வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் அறவி வாழ்க்கை, துறவி வாழ்க்கை, மறவி வாழ்க்கை. அனைவருமே இந்து வேதத்தை 9 வயது முதல் ஆண் பெண் வேறுபாடின்றி கற்றுத் தேரலாம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குலதெய்வம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த குலதெய்வத்தை மட்டும்தான் அவர்கள் கும்பிட வேண்டும். அதுபோல அந்த ஊராருக்கென்று ஊர் கிராமத்து தேவர் தேவதை என்று இருக்கிறார்கள். அவர்களைத்தான் அவர்கள் கும்பிட வேண்டும். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி மனிதன்தான் கடவுளாக உயர்கிறான். இவனேதான் பிரம்மனாகவும் சிவனாகவும் திருமாலாகவும் ஐயனாராகவும் மாரியம்மனாகவும் காளியம்மனாகவும் உயர்கிறான். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் 11 சித்தர் மடபீடத்தின் வேத பாடசாலை தலைமை ஆசிரியர் சித்தர் வான்மீகிநாதர் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போது வேதம் எல்லாரும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பேசப்படுது. வேதம் படிக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? உங்களுடைய மடத்தின் சார்பாக நடத்தப்படக்கூடிய வேத பாடசாலை அப்படிங்கிறது எப்படி இயங்குது? அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல எல்லாமே இல்லை குருவே போற்றி, ஓம் குரு வாழ்க, ஓம் குருவே துணை, ஓம் குருவே சரணம், ஓம் குருவே எல்லாம். குருவே அனைத்திற்கும் வெளியாக இருக்கின்றார், வழியாக இருக்கின்றார், வழிகாட்டியாக இருக்கின்றார், வழித்துணையாக இருக்கின்றார், வழி பயனாக இருக்கின்றார், எல்லாமாக இருக்கின்றார். இந்த வேதம் கற்பது இதை பற்றி பலவாறாக கருத்துக்கள் இருக்கிறது. வேதம் என்பது வேதிப்பது, பக்குவப்படுத்துவது. பக்குவப்படுத்துவது என்றால் மனிதன் இப்பொழுது நாம் மனிதனுடைய இயற்கை பண்புகளாக கோபம், வெறி, ஆணவம், கண்மம், மாயை, போட்டி, பொறாமை, இப்படி எண்ணற்ற தீய குணங்களைத்தான் இயற்கையாகவே அவன் கொண்டிருக்கிறான். அதை மாற்றி அவன் பக்குவப்பட்டவனாக அன்போடும் அடக்கத்தோடும் இரக்கத்தோடும் பிறருக்கு உதவும் எண்ணத்தோடும் பிறருக்கு உதவி செய்து வாழுகின்ற நோக்கத்தோடும் அவன் வாழ வேண்டும். அதுதான் மனித வாழ்க்கை. அப்போது இந்த காட்டுமிராண்டித்தனமான மனத்திலிருந்து ஒருவனை பக்குவப்பட்ட மனிதனாக மாற்றுவது தான் வேதம். இந்த வேதத்தை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். அனைவருமே இந்த பொருளுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவருக்கொருவர் உதவி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வேதம் கற்க வேண்டும். ஏனென்றால் வேதம் என்றால் அது கடவுளை பற்றியது. எப்படி கடவுளுடைய வழிபாட்டு செய்வது? வேதம் கற்றுவிட்டால் நாம் பூசாரி ஆகலாம், அல்லது கடவுளுக்கு தொண்டு செய்யலாம், அல்லது வேறு என்னென்னமோ ஆகலாம் என்ற ஒரு பல கற்பனை இருக்கிறது. முதலிலே அவன் பொருளுலக வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு அவன் அருளுலக வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ 2 வகையான வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று பொருளுலக வாழ்க்கை. பொருளுலக வாழ்க்கையிலே தனிமனித வாழ்வு, குடும்ப வாழ்வு, சமுதாய வாழ்வு, அரசியல் வாழ்வு என்று 4 வகை வாழ்க்கை இருக்கிறது. இதை எப்படி அவன் வாழ வேண்டும்? ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதை அவன் வாழ வேண்டும். அதிலே அவனுக்கு அகப்பண்பாட்டோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு வருவது புற நாகரிகத்தோடு வாழ கற்றுக்கொள்வது. அதன் பிறகு சமுதாய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை என்று 4 வகையான வாழ்க்கையை அவன் முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அருளுலக வாழ்க்கை என்று 4 வகையான வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் அறவி வாழ்க்கை, துறவி வாழ்க்கை, மறவி வாழ்க்கை என்று 4 வகையான வாழ்க்கை இருக்கிறது. இப்படி அருளுலக பொருளுலக வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருவதுதான் வேதம்.
சரி, ஏன் வேதத்தை கற்க வேண்டும்? வேதத்தை கற்றுக்கொண்டா இப்பொழுது அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அனைவருமே வாழுகிறோம். எப்படி வாழுகிறோம்? நிறைவில்லாமல், நிம்மதி இல்லாமல், பற்று இல்லாமல், பாசம் இல்லாமல், கோபத்தோடும் வேகத்தோடும் வெறியோடும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் வாழ்க்கையிலே. ஆக நிதானமாக அவர்களுக்கு வாழ தெரியவில்லை. யாருக்குமே அவர்களுக்கு அலுவலகத்திலே பிரச்சனை, குடும்பத்திலே பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை, திருமணமாகவில்லை என்ற பிரச்சனை, பணப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிறைவோ நிம்மதியோ மன அமைதியோ பிறரிடம் அன்போடு பழகின்ற ஒரு மன நிலையோ இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று அவர்களுக்கே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இந்த மனித வாழ்க்கை மிகவும் சிரமத்துக்குள்ளாயிருக்கிறது, சீரழிந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இதிலிருந்து விடுபடுவதற்கு இவன் வேதம் கற்றால்தான் இவன் பொருளுலக வாழ்க்கையும் அருளுலக வாழ்க்கையும் இனிதாக வாழ கற்றுக்கொள்ள தெரிய வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது தான் தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி அவன் சமாளிக்க வேண்டும், கடந்து போக வேண்டும், அதிலே வெற்றி கொள்ள வேண்டும். இறுதியில் அவன் நிறைவாகவும் நிம்மதியாகவும் அன்பாகவும் இனிமையாகவும் வாழுதல் வேண்டும். இதுதான் இந்த வேத பாடசாலையினுடைய நோக்கம். வேதம் என்பதே உன்னை பக்குவப்படுத்துவது. இந்து வேதத்தை ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் கற்க முடியும், அதற்கு மிகவும் ஆச்சாரமாக இருக்க வேண்டும், அப்படியெல்லாம் ஒரு கற்பனையாக இருக்கிறார்கள். அனைவருமே இந்து வேதத்தை 9 வயது முதல் ஆண் பெண் வேறுபாடின்றி கற்றுத் தேரலாம். ஏனால் ஒவ்வொருவரும் தனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அவர்கள் அதை வாழ வேண்டும். அதை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தனிமனித வாழ்க்கை மட்டுமல்லாமல் ஒரு குடும்பத்திலே தாய் தந்தை இருக்கிறார், மனைவி மக்கள் இருக்கிறார்கள், இன்னும் சுற்றார்கள் இருக்கிறார்கள். அனைவரிடம் இணைந்து பிணைந்து எப்படி அவர்கள் ஒரு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்து வேத பாடசாலையின் நோக்கம். அது மட்டுமல்லாமல் ஒரு சமுதாய வாழ்க்கையிலே ஒரு ஊர் என்று இருக்கிறது, அது ஒரு சமுதாயமாக அந்த பிற மக்களோடு குடும்பங்களோடு இணைந்து வாழ வேண்டும். அதை எப்படி கற்றுத்தருவது என்பதையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாய அமைப்பினுடைய முதிர்ச்சியாக ஒரு அரசியல் வாழ்க்கையும் இருக்கிறது. அதுவும் இந்த வேதம்தான் கற்றுத்தருகிறது. இன்று இருக்கின்ற அரசியல் வாழ்க்கை அல்ல, அது ஒரு மெய்யான அரசியல் வாழ்க்கை. அது எப்படி இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் கற்றுத்தருகிறோம். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் தங்களுடைய குறைகளையும் துன்பங்களையும் தொல்லைகளையும் போக்கிக் கொள்ள என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி கடவுளை வணங்க வேண்டும், எந்த கடவுளை வணங்க வேண்டும், இவருக்கு எந்த கடவுள் உதவி செய்வார், அவரவர்களுக்கு தங்களுக்கென்று தனி மனிதனுக்கு குடும்ப ஆண்டவர் என்று ஒருவர் இருக்கிறார், அவரைத்தான் நீங்கள் கும்பிட வேண்டும். அதுபோல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குலதெய்வம் என்று ஒன்று இருக்கிறது, அந்த குலதெய்வத்தை மட்டும்தான் அவர்கள் கும்பிட வேண்டும். அதுபோல அந்த ஊராருக்கென்று ஊர் கிராமத்து தேவர் தேவதை என்று இருக்கிறார்கள், அவர்களைத்தான் அவர்கள் கும்பிட வேண்டும். அதுக்கு அடுத்து நாட்டுக்கடவுள் என்று அந்த ஊர் எந்த நாட்டிலே இருக்கிறதோ அந்த நாட்டுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு கடவுள் இருப்பார், அந்த கடவுளை வழிபட வேண்டும். இப்படி ஒவ்வொரு தனி மனிதனும் குடும்பமும் குலமும் சேர்ந்து தங்களுக்கென்று இருக்கின்ற இந்த 4 வகையான கடவுளை மட்டும்தான் கும்பிட்டால்தான் அவர்களுக்கு தொல்லைகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் இன்னல்களிலிருந்தும் இடர்பாடுகளிலிருந்தும் முழுமையாக விடுதலை பெற்று அவர்கள் நிறைவோடும் நிம்மதியாகவும் வாழுவார்கள். இதையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு வழிபாட்டு முறைகளையும் சொல்லித் தருவோம், வாழ்வியல் முறைகளையும் சொல்லித் தருகிறோம். இதுதான் எங்களுடைய இந்து வேத பாடசாலையினுடைய நோக்கம். அந்த வேத பாடசாலையில் படிநிலைகள் இருக்கா? ஆம், இந்த இந்து வேத பாடசாலை என்பது ஒவ்வொருவரும் ஒரு பிறவியிலே முடித்துவிட முடியாது. இவர்கள் பல பிறவிகளிலே கற்றுக்கொள்ள வேண்டும். இதிலே பயிற்சி முறை, தேர்ச்சி முறை, முயற்சி முறை, முதிர்ச்சி முறை என்று 4 வகையாக இருக்கிறது. இதிலே முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை என்று முதல் படியிலே பயிற்சி நிலைக்காகவே நாங்கள் இந்த பயிற்சி நிலையை 3 முறையாக பிரித்து முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை என்று கற்றுத்தருகிறோம். ஒவ்வொரு முதல்நிலை பயிற்சியும் இந்த வருடத்திலே ஒவ்வொரு வருடத்திலும் 2 முறை வகுப்புகள் ஆரம்பிக்கின்றன.
அதன் பிறகு 2ஆம் நிலை பயிற்சி என்பது 1 வருட காலமாகும். 3ஆம் நிலை பயிற்சி என்பது 3 முதல் 5 வருடங்கள் காலமாகும். அதன் பிறகு 4ஆம் நிலை பயிற்சி என்பது பல பிறவிகளிலே தொடர்ந்து நாம் கற்றுத்தருகிறோம். எங்களுடைய குருதேவராகிய 12வது 11 சித்தர் பீடாதிபதி குருமகா சன்னிதானம் இந்து மத தந்தை ஞானத்தந்தை ஞானாச்சாரியார் அருளாட்சி நாயகம் தத்துவநாயகம் ஞானகுரு சித்தர் அரசயோகி கருவூரார் அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டு அனைவரும் இந்து வேத பாடசாலையில் சேர்ந்து இந்து வேதத்தை கற்கலாம். ஆதிசிவனார் அவர்கள் அண்ட பேரண்டங்களிலிருந்து வந்து நம்மளுக்கு தந்த அந்த இந்து வேதத்தை, தமிழ் மொழியில் இருக்கின்ற அந்த இந்து வேதத்தை கற்று நீங்கள் எல்லா வகையான வாழ்வியல் மேம்பாடுகளையும் அடையலாம். மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே அவன் இறுதியில் கடவுளாக மாறுவதுதான். அது முதல் சொல்லிக் கொடுக்கிறது இந்த இந்து வேதம். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் என்று இந்த மனித பிறப்பினுடைய புல்லிலிருந்து ஆரம்பித்து அவன் மனித நிலைமைக்கு வருகிறான். ஓரணு உயிரிலிருந்து 1.5 லட்சம் உயிரணுவாக உயர்கிறான். அதன் பிறகு அவன் கணங்களாக, முனிவர்களாக, தேவர்களாக பயிற்சி பெற்று இறுதியில் கடவுளாகவே மாறிவிடுகிறான். அப்போ மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி என்பது புல்லிலிருந்து ஆரம்பித்து அவர்கள் தேவர்களிலே முடிகிறார்கள். அப்போ மனிதனுடைய அடுத்த நிலையும் எப்படி அவன் தன்னுடைய வாழ்நாளை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அந்த வேதத்தையும் கற்றுத்தருகிறோம். அதில் இருக்கக்கூடிய இருடி வேதம், யாம வேதம், அதர்வான வேதம், அசுர வேதம் என்ற 4ஐயும் கற்றுத்தருகிறோம். சாமானியர்கள் வந்து வேதம் படிக்கிறதுக்கான பிரதிபலன் அதாவது என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னென்னா ஆன்மீகத்தில் இருக்கவங்க வேதம் படிக்கிறதுக்கு ஆண்டவன் அருள் தொண்டு அப்படிங்கிறது இருக்குது. சாமானிய மக்கள் ஏன் வேதம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க? சாமானிய மக்கள் தான் பிறகு அருளாளர்களாகி பக்தர்களாக மாறுகிறார்கள். அப்போது இந்த அதாவது நாம் என்ன நினைக்கிறோன்னா, வேதம் கற்றுக்கொள்வதில் ஏதோ ஒரு கடவுளுடைய தொடர்புடையதாக நினைக்கிறோம். அது அல்ல. வேதம் என்பது நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருவது. அப்போ சாமானிய மக்கள் முதலிலே மனித வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அதன் பிறகுதான் அவர்கள் இறை தொண்டு, பக்தி நிலை, சக்தி நிலை, சித்தி நிலை, முத்தி நிலை என்று உயர்கிறார்கள். அதனால் மனிதன் முதலிலே மனிதனாக வாழ வேண்டுமல்லவா? அப்போ மனிதனாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா? அப்போ இந்த மனித பண்புகள் ஈவு, இரக்கம், பண்பு, அன்பு, பிறருக்கு உதவுதல், எப்படி குடும்பத்தோடு வாழுவது, எப்படி தன்னுடைய குலத்தாரோடு வாழ்வது, எப்படி நாம் ஊராரோடு வாழ்வது, இப்படியெல்லாம் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முதலிலே எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டியது வேதம். தன்னுடைய உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான வேதங்களை அதுதான் முதலில் நாங்கள் கற்றுத்தருகிறோம். முதலில் உங்களுக்கு மனிதனாக வாழ தெரிய வேண்டும். அதன் பிறகு தான் கடவுளை பற்றியே நம்ம யோசிக்கிறோம். அப்போ கடவுள் நிலையில் எப்படி உயர்வது? 48 வகையான கடவுள்களை இருக்கிறார்களே, அது எப்படி அடைவது? ஆண்டவர், பட்டவர், விண்ணவர், கிண்ணர், கிம்புருடர், இருடி, முனிவர், தேவர், தேவதை, இப்படி 48 வகையான கடவுள்களாகவும் மனிதன் உயர வேண்டும். மனிதன்தான் கடவுளாக உயர்கிறான். இவனே தான் பிரம்மனாகவும் சிவனாகவும் திருமாலாகவும் ஐயனாராகவும் மாரியம்மனாகவும் காளியம்மனாகவும் உயர்கிறான். கடவுள்கள் மனிதர்களிலிருந்து உருவாகிறார்கள். அதுதான் வேதம். வேதத்தை படிக்க 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 உங்கள் பக்குவப்பட உங்களுக்குள்ள அருள் வந்து சேர சேர நீங்கள் கடவுளாக மாறுகிறீர்கள். அது அடுத்த படி. ஆனால் முதல் படி நீ மனித நிலையில் முடிக்க வேண்டும். மனித வாழ்க்கையை முடித்த பிறகுதான் அந்த அருளுலக வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும். இப்போ வேதம் படிக்கணும்னா தீட்சை பெறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய வேத பாடசாலையில் இந்த தீட்சை பெறதுக்கான முறை என்ன? அதாவது வேதம் படித்த ஒரு முதல் நிலையை முடித்தவுடன் தீட்சை தருகிறோம். தீட்சை என்றால் தீ கூட்டல் செய். அப்போ தீயினால் செய்யப்படுவது தீட்சை. அப்போது யாகம் வளர்த்தல், பரிகாரம் செய்தல், கோயில் குடமுழுக்கு செய்தல், இப்படி பல வகையான யாகத்தை வளர்த்து செய்ய வேண்டிய பூசை முறைகள் இருக்கிறது. அதை கற்றுக்கொள்வதற்குண்டான இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் மாதிரி அதுதான் முதல் படி. அப்போ இந்த முதல் படி முடித்தவுடன் அவர்களுக்கு தீட்சை வழங்கி அடுத்த நிலைமைக்கு எடுத்து செல்கிறோம். அந்த அடுத்த நிலையில் தான் அவர்களுக்கு மந்திரம், பூசை, தவம், வேள்வி
இப்போ இந்த மாதிரி நிறையா இந்து வேத பாடத்தில் சொல்லி கொடுக்குறேன். சுருதி, ஆரணம், ஆகமம், மீமாம்சை, வேள்வி முறை, தவமுறை, ஞானமுறை, சித்தி முறை, ஓகமுறை, இப்படி எண்ணற்ற கடவுளை பற்றிய வேதங்கள் சொல்லிக் கொடுக்கப்படும். அது முதல் நிலை முடிந்த பிறகு இப்படி படிப்படியாக, அதனால தான் முதல் நிலை 6 மாதங்களிலே முடித்து விடுகிறோம். அடுத்த 2வது நிலையை அடுத்த 6 மாதம் முடித்த உடனே தீட்சை கொடுத்த விட்டு அடுத்த 2ஆம் நிலையை ஆரம்பிக்கிறோம். இப்படி படிப்படியாக அவர்கள் கற்றுக்கொண்டே போகலாம். இதில் ஆண் பெண் வேறுபாடோ சாதி வேறுபாடோ மொழி வேறுபாடோ இல்லை. ஆதிசிவனார் வழங்கிய அண்ட பேரண்ட அருளுலக ஆட்சி மொழியான அமுதூறு அமுத தெய்வீக செந்தமிழ் மொழியில்தான் வேதம் இருக்கிறது, மந்திரம் இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் கற்றுத்தருகிறோம். இதுதான் எங்களுடைய இந்து வேத பாடசாலையினுடைய நோக்கம். இந்த இந்து வேத பாடசாலை என்பது நீங்கள் வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எல்லா வகுப்புகளும் ஆன்லைனில் தான் நடக்கும். ஒவ்வொரு வாரத்திலையும் 2 வகுப்புகள் நடைபெறும். அந்த இந்த 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 குறிப்பிட்ட ஜனவரி மாதம் தொடங்கக்கூடிய பாடம் என்பது அந்த வாரத்திலே எந்த 2 நாட்களில் எந்த நேரங்களிலே தொடங்கும் என்பதை பின்னர் அறிவிப்போம். அதுக்கு உண்டான விண்ணப்ப படிவம் இருக்கிறது. அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தால் உங்களை அந்த பாடசாலையிலே சேர்த்து உங்களுக்கு பாடம் சொல்லி தருவார்கள். வேதம் சம்பந்தப்பட்டு நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். ஒன்று நமக்காகவே பிறந்த தேவதை, இன்னொன்று நமக்கே பிறந்த தேவதை.